Good evening, பிள்ளைகள். Good evening. Good evening, teacher. Good evening, Miss. சகலகானே. Good evening, teacher. Good evening. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? Yes, teacher. எங்க சனோஷோட சத்தத்தை காணல. சனோஷ் இருக்கிறார் ஆனா சத்தம் இல்லாம இருக்கிறார். Yes, teacher. போன கிளாஸ் நாங்க பவர் பாயிண்ட பத்தி பாத்துறாங்க அப்படி இல்லையா? Yes, teacher. சோ இன்னைக்கு பவர் பாயிண்ட பற்றிய சில நோட்ஸுகள் சும்மா பார்ப்போமா? பவர் பாயிண்ட பற்றியா பார்த்துட்டு பாப்போம் எப்படி செய்யறது, அதோட என்னென்ன டூல்ஸ்கள் இருக்கு, இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். சரியா? கவனமா பார்க்க வேணும். ஓகே, ரைட், ஓகே. இது ஒரு வீடியோ கிளிப்ல சவுண்டோட போகும். கேக்குறீங்களா? பாக்குறீங்களா? விளங்காட்டிக்கு மிஸ் நிப்பாட்டி கேட்க வேணுமா? ரைட். Yes, Amna. மிஸ் கவரேஜ் ப்ரோக்ராம் கனெக்ட் ஆகல, இப்பதான் கனெக்ட் ஆகின்னு எழுத கொடுத்தா. இல்ல எழுத கொடுக்கல. நாங்க பவர் பாயிண்ட பத்தி ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே மிஸ், தேங்க்யூ.
ப்ரெசன்டேஷனுக்கும் நாங்க முதல் பாவிக்கிற நோட்ஸுகளுக்கும் என்ன வித்தியாசம், ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சா என்ன நடக்கும், புக்கை வச்சு நாங்க படிப்பிச்சா என்ன செய்யலாம். சரியா? ரைட். புக்ல வந்து பேஜுகள் இருக்கும், ப்ரெசன்டேஷன்ல ஸ்லைடுகள் இருக்கும். என்ன இதுல பேஜுகள் இருக்கு, ப்ரெசன்டேஷன்ல ஸ்லைடுன்னு சொல்லும்போது pages can be turned, ஸ்லைடுகள் மூவ் பண்ண மட்டும் சொல்லுவோம். ஏன்னா ஸ்லைட் மூவ் பண்ணும், பேஜஸ் சேஞ்ச் ஆகும், ஸ்லைடுகள் வந்து மூவ் பண்ணும். இதுல வந்து ப்ரெசன்டேஷன்ல வேர்ட், பிக்சர்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் எல்லாம் நாங்க இன்க்ளூட் பண்ணலாம். புக்ல இன்க்ளூட் பண்ணலாமா? இல்லை. என்ன? ரைட். எங்க இருக்கிறீங்களா எல்லாரும்? சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க போல. Right. Difficult to change after printing. புக்ல வந்து ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அது பிரிண்ட் பண்ணினதுதான். என்ன அப்புறம் மாத்திரம்டா கஷ்டம். ஆனா ப்ரெசன்டேஷன் ஒன்றுல நாங்க ஆன் த ஸ்பாட்டு தேவைன்னு சொன்னா மாத்தி கொள்ளலாம். என்ன? ரைட். அதுதான் இதுல போட்டிருக்கு. அடுத்தது ப்ரெசன்டேஷனுக்காக நாங்க பயன்படுத்துற சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ப்ரெசன்டேஷனுக்காக கூடுதலா நாங்க பயன்படுத்துற எங்களுக்கு தெரிஞ்சது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஏன்னா பவர் பாயிண்ட் ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். ஆனா சில பவர் பாயிண்ட்டுக்கு மேல இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ்கள் இருக்கு. இதுதான் பவர் பாயிண்ட்டுக்குள்ள சிம்பிள், அது பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர். அடுத்தது வந்து ஆப்பிள் கீனோட சொல்லி ஒன்று இருக்கு பிள்ளை. ஆப்பிள் கீனோட சொல்லி அது சிம்பிளானது உண்டு. மிஸ் இது யூஸ் பண்ணினது இல்லை, பட் ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர். சரியா? அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ரைட். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல. இம்ப்ரெஸ் இத மாதிரி இது வந்து பவர் பாயிண்ட் போலதான் ஸ்லைடுகள் செய்யறதுக்கு பயன்படும். அடுத்தது கோரல் பிரசன்டேஷன். ரைட். தீஸ் ஆர் த சாஃப்ட்வேர்ஸ் நாங்க பயன்படுத்தக்கூடியது. சரியா? அடுத்தது கம்பேர் பண்ண போறோம் டீச்சிங் இன் a normal way. ரைட். அதுக்கும் பிரசன்டேஷனுக்குமான கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். சரியா? யூஸ் பிளாக் போர்ட் அண்ட் சாக்ஸ் எங்க பாவிப்போம்? டீச் பண்ணிக்கல யூஸ் பண்ண பிளாக் போர்டும் சாக் பாவிப்போம், கலர் சாக்ஸுகள் பாவிப்போம். ஆனா பிரசன்டேஷன்ல நாங்க என்ன பாவிப்போம்? மெனி வேர்ட்ஸுகள் பாவிப்போம். என்ன? மெனி வேர்ட்ஸுகள் பாவிப்போம். ரைட். இந்த மாதிரியான பிரசன்டேஷன்ல மெனி வேர்ட்ஸ், ஃபont சைஸ்களோட ஸ்டைலுகள். அடுத்தது பிளாக் போர்ட்ல நீட் டு மோர் எஃபர்ட் டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து மிஸ் வந்து கஷ்டப்படணும். என்ன? மிஸ் வந்து கஷ்டப்படணும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. எழுதி கீறி இப்ப சயின்ஸ் எல்லாம் பெரிய கஷ்டமா இருக்குமே. நான் உங்களுக்கு புக்கை வச்சு சொல்லி தரையிலாது, மிஸ் வந்து கீறி இப்படித்தான் பயன்பாடு தொகுதி, இப்படித்தான் கழிவு தொகுதி அவங்க கீறி செய்யக்குள்ளதான் உங்களுக்கு கூடுதலான விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா புக்கை வச்சு விளங்கப்படுத்தினா விளங்குமா? இல்ல. ஆனா பிரசன்டேஷன் லேசங்களுக்கு பிக்சர் போடலாம், வீடியோ ஆட் பண்ணலாம், எதுவும் செய்யலாம். என்ன? இதுல பிரசன்டேஷன்ல சேஞ்ச் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்ப பாருங்க பிள்ளை, மிஸ் இப்படி உங்களுக்கு இதுல வீடியோ கிளிப் எல்லாம் போட்டு காட்டுறேன் தானே. இதுவே மிஸ் வீடியோ கிளிப் இல்லாம, சரியா? இப்ப பாருங்க, வீடியோ கிளிப் இல்லாம இப்ப இப்படித்தான் பிள்ளைகள் பிரசன்டேஷன் நாங்க செய்யறதுக்கு ஒவ்வொரு ஸ்லைடா நாங்க செய்து கொள்ளுவோம். அதுல பிக்சர் இன்க்ளூட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் கதைச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க வீடியோ மோப்ல இருக்கிறீங்க, என்ன செய்வீங்க? சிவானி மிஷல் சொல்லுங்க. என்ன செய்வீங்க? மிஸ் வந்து ஒன்றுமே ஸ்கிரீன்ல காட்டையில. சரியா? மிஸ் வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிற
மிஸ்ஸோட சவுண்ட் மட்டும் தான் கேக்குது உங்களுக்கு. What will you feel? Not concentration. Not concentration, and then you'll get bored. Very sleepy. இத்தனை ஒன்றுறீங்க இல்லாட்டி போர் அடிக்குமேண்ணா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கான்சென்ட்ரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் இதில் இந்த ப்ரெசன்டேஷனில். நான் ப்ரெசன்டேஷனில் பிக்சர்ஸ்கள் வரும் போகும், ஆடியோ இருக்கும், வீடியோ இருக்கும். ஸோ அது பார்க்கல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்ம பிரெயின். அதான் நீங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்தது டீச்சிங்ல எப்படி நாங்க ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். டீச்சிங்ல நாங்க எப்படி ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ண முடியும், சரியா? அதை நாங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? முதலாவது ப்ரெசன்டேஷனை நாங்க செய்யறதுக்கு என்ன தேவை பிள்ளைகள்? கம்ப்யூட்டர் இருக்கணும், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸோட சேர்ந்து உங்களுக்கு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்தா தான் அதை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், represent பண்ண முடியும், ரைட்? ஸோ மல்டிமீடியா எங்களுக்கு தேவை. அதோட நாங்க வந்து டீச்சிங்ல நாங்க ப்ரெசன்டேஷன் நாங்க செய்யக்கல நோ நீட் டு யூஸ் சோ மெனி வேர்ட். நிறைய வேர்டுகள் சாவிக்க வேண்டிய அவசியம் வராது. என்ன பிக்சர் ஒன்ன போட்டா அதுல விளங்கும். அடுத்தது லெஸ் எஃபர்ட் டு டீச். டீச் பண்றது லேஸ். என்ன பிள்ளைகள் படத்தை போட்டாச்சு உங்களுக்கு இதுலயே விளங்கும், இதுல என்ன கூடி இருக்கு எது குறைஞ்சிருக்குன்றது விளங்கும். அப்ப சும்மா மிஸ் வந்து இது ஒரு சார்ட் பிள்ளைகள் இதுல வந்து கூடினது எதுன்னு கண்டுபிடிங்கன்னா உடனே நீங்க மிஸ் சொல்ல முதலே கண்டுபிடிச்சிடுவீங்க. என்ன அந்த மாதிரி டீச் பண்றது லேஸா இருக்கும் ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ணிக்கல. அடுத்து லெஸ் சான்ஸ் டு சேஞ்ச் த கான்சென்ட்ரேஷன். இப்போ வந்து பிளாக் போர்டில் படிப்பிக்கிறதுக்கும் இந்த ப்ரெசன்டேஷன்ல படிப்பிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் கிடைக்கும் பிள்ளைகள்? இப்போ நாங்க பாப்போம் பாவிச்சு ப்ரெசன்டேஷன் நாங்க செய்யக்கல என்ன கிடைக்கும்? பிளாக் போர்டில் வந்து மிஸ் வந்து எழுதி கொண்டு இருக்கிறா, மிஸ் வந்து எழுதி கொண்டிருக்கா, அந்த வட்டங்கறி கொண்டு இருக்கிறா, வட்டங்கறி கொண்டு இருக்கிறா. பிள்ளைகள் என்ன செய்வீங்க? லாஸ்ட் பெஞ்ச்காரர் என்ன செய்வாங்க? அவினாஷ் சொல்லுங்க. மிஸ் வந்து போர்டுல எழுதி கொண்டு இருக்கிறா, சரியா? மிஸ் வந்து வடிவா கீறி கொண்டு இருக்கிறா, ஏதோ ஒரு படம் மட்டும் கீறி கொண்டு இருக்கா. லாஸ்ட் பெஞ்சுக்காரர் இல்லாட்டி கடைசிக்கு முதல் பெஞ்சுக்காரர் என்ன செய்வாங்க? அவினாஷ் சொல்லுங்க பாபு. மிஸ் அவை விளையாடி கொண்டிருப்பேன். விளையாடி கொண்டிருப்பாங்க, ராக்கெட் அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா பிரசன்டேஷன் ஒன்று போட்டு விட்டா என்ன நடக்கும்? எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. கன்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பிள்ளையோட கன்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுறது மிக மிக குறைவா இருக்கும் பிரசன்டேஷனோட நாங்க யூஸ் பண்ணி படிப்பு கேட்கல. எஸ் அம்னா. மிஸ் அவரோட வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது. அப்படியா? கனெக்ஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிள்ளை. இங்க மழையா இருக்கம்மா, தொடர்ந்து மழை பெஞ்சு வந்துருக்கு. ரைட். அடுத்து இனிதான் நாங்க கொஞ்சம் எப்படி நாங்க பிரசன்டேஷனை டிசைன் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம், சரியா? அப்ப இந்த வீடியோவோடய பார்த்து கொள்வோம் எப்படி இந்த பிரசன்டேஷன் நாங்க செய்யறோம்னு சொல்லி. மிஸ் வந்து போன கிளாஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டினான். ஏன்னா ஸோ இது பார்க்கத்தான் இருக்கு, அப்படி எப்படி செய்யறான்னு இனி பார்க்கத்தான் இருக்கு. ரைட், ஓகே. பாருங்க எப்படி கிரியேட் பண்றது.
இதுல ஒவ்வொரு நேமுகள் பாவிக்கிறாங்க பிள்ளைல என்னன்னு பாருங்க. ரைட், டைட்டில் பார்ன்றது இங்க மேல இருக்கிற இவ்வளோத்தையும் நாங்க டைட்டில் பார்ன்னுவோம். டூல்ஸ்ன்றது கீழே இருக்கிறது. இது எப்படி சொல்லுவோம்? ஸ்லைடுன்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்? ஸ்லைடுன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பாக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லைட் பேன். இதுலதான் நாங்க கிரியேட் பண்ணது பேன். ரைட், அடுத்து நோட் பேட் கீழே இருக்கு, இந்த கீழே இருக்கிறது. இதுல நாங்க நோட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று நோட் பண்ணலாம். இதை இத்தனாவது பேஜோ அந்த மாதிரி நோட் பண்ணலாம். சரி, அடுத்தது க்ளோஸ் த பிரசன்டேஷன். அப்படியே ஒரு பிரசன்டேஷனை க்ளோஸ் பண்றது. எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நாங்க ஃபைல்ல போயிட்டு க்ளோஸ் பண்ணலாம். இந்த ஃபைல்ல போயிட்டு நாங்க க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து எப்படி சர்வ் பண்றது? ஒரு பிரசன்டேஷனை சர்வ் பண்றது. ரைட், ஃபைல்ல போயிட்டு சர்வ் கொடுக்கலாம், இல்லாட்டி சர்வ் ஆஸ் கொடுக்கலாம். ரைட், ரெண்டும் கொடுத்தாலும் நாங்க சர்வ் பண்ண முடியும். ஆனா சர்வ் ஆஸ்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா வேற டைப்ஸ்லயும் நாங்க சர்வ் பண்ண முடியும். பிடிஎஃப் இருக்கலாம், ஐபிஎன்ஜியா இருக்கலாம். அந்த மாதிரி கூட நாங்க சர்வ் பண்ணி கொள்ளலாம். சர்வ் ஆஸ்ல கொடுத்த மாட்டோம். ரைட், இது சர்வ் பண்றது. அடுத்தது ஓபன் பண்றது. சர்வ் ஆகின பிரசன்டேஷன் அப்படி ஓபன் பண்றது. நாங்க அந்த ஃபைலோட லொகேஷன் தெரிஞ்சா அந்த லொகேஷன்லயே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா ஃபைல்ல போய் ஓப்பன்ல நாங்க கொடுத்த பேரோட இருக்கும். எந்த லொகேஷன்ல நாங்க வச்சிருக்கிறோமோ அந்த லொகேஷன் தேடி கொடுத்தோம்னு சொன்னா அது ஓப்பன் ஆகும். இல்லைன்னு சொன்னா லொகேஷன் தெரிஞ்சா டிரெக்டாவே நாங்க அந்த லொகேஷன்ல போய் டபுள் கிளிக் பண்ணினாலும் எங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட், add new slide to our presentation. எப்படி ஒரு புது ஸ்லைடுகளை நாங்க கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்படியான்னு சொல்லி போன கிளாஸ் சொல்லி தந்தனா தெரியுந்தானே? விளங்கப்படுத்தினா தானே? நியூ ஸ்லைட்ல போயிட்டு எடுக்கலாம். ரெண்டாவது மூணாவது எல்லாம் எடுத்தாச்சு. ஸ்லைட் லாக் அவுட், லே அவுட், சாரி ஸ்லைட் லே அவுட். லே அவுட்டும் அன்னைக்கு நாங்க பார்த்தோம், நாங்க போன கிளாஸ் ஞாபகம் இருக்கா? Yes, miss. இத நாங்க தனியா வந்தா டைட்டில் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். டைட்டில் மட்டும் இருக்கிறது. அது அடுத்தது கண்டென்ட் ஸ்லைட் பார்த்து நாங்க ரெண்டு பாக்ஸ்ல இருக்கும், ரெண்டா பிரிச்சிருக்கும். டைட்டிலுக்கு கண்டென்ட்டுக்கு. சப்டைட்டில் ஸ்லைட் அதுவும் பார்த்து நாங்க சின்னதா சப்டைட்டில் இருக்கும், கீழே டைட்டில். கம்பேரிசன் பார்த்து நாங்க ரெண்டு பாக்ஸோட இருக்கும். content 1 and content 2.
மை டாபிக்ன்றது அடுத்த ப்ரெசன்டேஷன்ன்றது நாங்க இதுல போயிட்டு செய்யறோம் பிள்ளைகள் சும்மா டைப் பண்றோமே நானா எங்களுக்கு ஃபார்மேட் என்ன ஒன்று பிளிங்க் ஆகி நிக்குது அங்க மேல பாத்தீங்களா ஃபார்மேட் என்ன அதுல செய்யலாம் இல்லாட்டிக்கு வந்து நாங்க டிசைன்ல போயிட்டு செய்யலாம் இப்போ ஃபார்மேட்ல நாங்க போயிட்டு ஹோம்ல இருக்கிற எல்லாம் செய்து பார்க்கோம் போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் எஃபர்ட் கலர் பார்த்தோம் போன கிளாஸ் எல்லாம் பார்த்துனாங்க நான் ரைட் பாருங்க இதுகள் பார்த்தா நீங்க தானே பிள்ளைகள் மிஸ் விளங்க பிரதரம்மா இல்ல தானே ஃபன் கலர் எக்ஸாம்பிள்
size. குறைக்கிறது சைஸை குறைக்கணும். అంటే ఎప్పుడు కాడినారు లేదు కాడినాను தமிழ் மீடியாக்கள் ஜாயின் பண்ணுவேன். ஸ்டெப்ஸும் பார்த்துக்கலாம். Shapes and efforts.